உலக புகழ்பெற்ற முதலீட்டாளர் பெர்க்சயர் ஹதாவே நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான வாரன் பஃபெட் சமீபத்தில் நடைபெற்ற ஆண்டு கணக்கு கூட்டத்தில் கலந்து கொண்டு பெரும் அதிர்வலையை கிளப்பினார். 94 வயதான பஃபெட் இந்த கூட்டத்தில் தன்னுடைய ஓய்வை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அவருக்கு பதிலாக கிரெக் ஏபல் புதிய CEO-ஆக நியமிக்கப்படுகின்றார். ஆனால் இதைவிட பெரும் அதிர்ச்சியாக இருந்தது பஃபெட் கொடுத்த பயமுறுத்தும் எச்சரிக்கைகள். அவர் நேரடியாக ட்ரம்ப் பெயரை சொல்லவில்லை. ஆனால் அவர் செய்த விமர்சனங்களை யாரும் தவறாக புரிந்து கொள்ள முடியாது. ஒரு கரன்சி நரகத்திற்கே போய்க் கொண்டிருப்பதை கண்டால் நிச்சயமாக அதை நம்மால் வைத்திருக்க முடியாது என்ற அவர் அமெரிக்க டாலரின் நிலைத்தன்மை குறித்து தன்னுடைய ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். இந்த நிலை தொடர்ந்து நடந்தால் பல உலக நாடுகள் வேறு கரன்சி நோக்கி செல்லும். நாமே கூட யோசிக்க வேண்டிய நிலை வரும் என்றார். அமெரிக்காவின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை, நிர்வாக திறனின்மை, பெருகும் வர்த்தக பற்றாக்குறை இவை அனைத்தும் அவரை கவலையடைய வைத்துள்ளன. அதே சமயம் அமெரிக்கா இன்னும் உலகில் முதலீடு செய்ய சிறந்த நாடாகவே இருக்கின்றது என நம்பிக்கையோடு சொன்னார். ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி கொள்கைகள் வர்த்தகத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது, நாடுகளுக்கு எதிராக வரிகளை விதிப்பது இவை அனைத்தும் பெரிய தவறுகள் என்று பஃபெட் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். இவையெல்லாம் சொல்லிக்கொண்டே அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லுகின்றார். நம் நட்பு நாடுகளை நாமே பகைத்துக் கொள்ளக்கூடாது. அது புத்திசாலித்தனம் அல்ல. அமெரிக்கா 250 ஆண்டுகளுக்கு முன்பு எதுவுமில்லாத நிலையில்தான் இருந்தது. இன்று உலகத்தை ஓட்டும் சக்தியாக மாறியுள்ளது. ஆனால் அதன் நிலையை இழக்கக்கூடிய அபாயத்திற்குள் நாமே நம்மை இழுத்து சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதே பஃபெட் கூறும் உண்மை. அமெரிக்காவின் பொருளாதாரம் மீது நம்பிக்கை இருந்தாலும் அதனுடைய கரன்சி மீது சந்தேகம் எழுவது ஒரு பெரிய எச்சரிக்கையாகத்தான் இருக்கின்றது.